வெல்கம் டு எஸ்எம்எஸ்கே விலாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரவா கேசரி பண்ண போகிறோம். பலன்னு வர்றதுக்கே என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இது வந்து ரவை வந்து ஆல்ரெடி நான் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா வறுத்துருக்கேன். நல்லா பண்ணணும் ஃப்ரை, அப்போ தான் வந்து நல்லா பலன்னு வரும். ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே முந்திரி, பாதாமும் கிரேப்ஸும், அதாவது ட்ரை கிரேப்ஸும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் நெய்யில். அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டெப்பு. இப்போ ஒரு வானலில் தண்ணி விட்டுக்கிறேன். அந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். தண்ணி நான் எவ்வளோ விடுறேன்னா, இந்த அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். இதால் நான் 3 பங்கு தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா இதால் தான் ரவை எடுத்தேன் 1 பங்கு, இதில் நான் 3 பங்கு தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம ரவை எப்படி செய்யலான்னு, கேசரி எப்படி செய்யலான்ட்டு பார்த்துடலாம். ரவா கேசரியை இப்போ பார்த்தீங்க, இந்த தண்ணியிலே கொஞ்சம் லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஏலக்காய்லாம் பொடி பண்ணி வச்சுருவோம் ரெடியாக. ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிடலாம். 4-5 ஏலக்காய் போட்டு, சுகர் போட்டால் தான் வந்து கரைப்படம் கொஞ்சம். ஏலக்காயும் நல்லா பொடி பண்ணியாச்சு. இந்த ரவை இது வச்சாச்சு. இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் கொதிச்சிச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நான் அதை சிம்மில் வச்சுருக்கேன். இந்த கொதியெல்லாம் அடங்கட்டும். இப்போ வந்து ஒரு கையால் நம்ம ரவையை கொட்டிக்கிட்டே கிண்டிகிட்டே வரணும். இப்போது நல்லா ரவையை நம்ம கொட்டிக்கிட்டு கிண்டிக்கிட்டே வரணும். இந்த சிம்மில் வச்சு நம்ம நல்லா இது பண்ணிடலாம். சூடாக போட்டோம் இல்லையா, பாத்திரத்தில் விட்டு அவ்வளோதான். இந்த ரவையை கலந்தாச்சு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வரலாம். இந்த தண்ணியெல்லாம் சுண்டட்டும். அப்போ தான் நல்லா ரவை வந்து வேகும். ரொம்ப சிம்பிள், நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் தான் இது வீட்லேயே. ஆனால் இது நல்லா பலன்னு நல்லா எப்படி செய்யறதுன்னு தான் காட்டுறேன். தெரியுதுங்களா நல்லா ரவை எப்படி இருக்குன்னு? ரவை நல்லா பலன்னு வெந்து வந்துடுது. இப்போ இது கூடயே வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். இது கூட வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 கிலோவுக்கும் கூட, அதாவது ஒரு 400 கிராம் அந்த அளவுக்கு நீங்கள் சுவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க சுகரு. இப்போது இந்த சர்க்கரையை நல்லா கிண்டி விட்டுருங்க. பயந்துடாதீங்க, இது சர்க்கரை போட்ட உடனே கொஞ்சம் இலகும் இந்த ரவை. பார்த்தீங்களாவே தெரியும், அந்த சூட்டுக்கு அந்த சர்க்கரை நல்லா இலகி வரும், பாகு மாரி. நல்லா இலகிடுச்சு சர்க்கரை. இதில் ஆல்ரெடி நம்ம தண்ணியிலே உப்பு சேர்த்தோம். ஏன்னா பின்னாடி நம்ம உப்பு சேர்த்தோம்னா அங்கங்கே திட்டாக நிற்கும். தண்ணியில் சேர்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடும். அதனால தான் உப்பு அப்பயே சேர்த்தது.
இதுமாரி கட்டிகள் இருந்தாலும் நீங்கள் உடச்சி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிகளே இல்லாமல் நல்லா க்ளீனாக வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஏலக்காய் துருவலை சேர்த்துருவோம். இங்கே சர்க்கரையோடு தான் நம்ம சேர்த்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துடலாம். கூட வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த எல்லோ கலர் லெமன் பவுடரை கொஞ்சமாக சேர்த்து விட்ருவோம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கிண்டி விடுவோம். பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோஷாக அழகாக இருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் நம்ம கிண்ணணும். கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும். கைவிடாமல் கிண்ணாதான் கேசரி நல்லாயிருக்கும். இது கூட நம்ம வந்து வறுத்த முந்திரி, பாதாம், ட்ரை கிரேப்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பிளாக் ட்ரை கிரேப்ஸ் தான் இருந்துச்சு, அதனால் நான் பிளாக் போட்டேன். நீங்கள் ஒயிட் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்த்துடலாம். இந்த இடத்துல இது கோல்டு வினர் ஆயில் தான், கொஞ்சம் திட்டமாக சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி பாதாம், முந்திரி எல்லாமே நான் வந்து என்னென்னா நம்ம நெய்யில் தான் வறுத்து கொட்டி வச்சுருந்தோம். இப்போ திருப்பி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா நம்ம கிண்டி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள், நான் காட்டுறேன். சரிங்களா? இந்த அளவுக்கு கேசரி நல்லா வரணும். பலன்னு நம்ம கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பலன்னு நெய் எப்படி வந்து பார்த்தீங்களா, எப்படி விழுது பாருங்கள். நல்லா எடுக்கும் போதே நல்லா கையில் இப்படி வந்து விழும். நல்லா இருக்கும் இந்த கேசரி. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுவையான கல்யாண வீட்டு கேசரி நல்லா பலன்னு வரும். கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க, கோல்டு வினர் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நெய் கூடுதலாக சேர்த்துங்க. முதல்ல வந்து இந்த முந்திரி திராட்சை வறுக்கும் போதே 2 ஸ்பூன் நெய் விட்டு தான் நான் வறுத்தேன். அது வீடியோவில் எடுக்க முடியல. பிறகு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், எண்ணெயும் சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.